7 6 5 4 3 2 1 எங்கள் பேப்பர் படியன் எங்கட பேப்பர் படியன் வரா வந்துட்டேன் இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சாமர சம்பத் ஐயா கைது செய்தாங்க நீதிமன்றத்துல அதிகம் சத்தம் போட்டாரு. நானும் அதைத்தான் நினைச்சேன். அனைவர் எப்பயாவது உள்ளுக்கு போவார் மச்சான். நிறைய பேர் யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி போனவர் தானே, அப்ப தமிழ்ல பேசியிருந்தார். ஜனாதிபதி போனார், உப்பு இல்ல புளி இல்ல மாவு இல்ல சீனி இல்ல ஒண்ணுமில்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருந்தார், விமர்சிச்சிருந்தார். அப்படி நிறைய சட்டம் போட்டவர் போட்டுட்டாங்க. 9 வருடங்களுக்கு முன்னர் நடந்த ஒரு விஷயம். 2016ஆம் ஆண்டு முன்பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்கவிட தேசிய சேமிப்பு வங்கியிடம் அனுசரணை கோரி அது நிராகரிக்கப்பட்ட பின்னர் அவ்வங்கியில் ஊவா மாகாண சபை முன்னெடுத்து சென்ற 6 நிலையான வைப்பு கணக்குகளை அகற்றிக் கொண்டமையூடாக அரசுக்கு 1,73,00,000 ரூபாய் நட்டம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டு கைது செய்யப்பட்டார். நம்பர்ஸ் அப்படியே சொல்லிட்டீங்க போல தெரியுது. பாருங்க என்ன நம்பர்? தொகையை இல்ல 173 லட்சம் நட்டம் ஏற்பட்டதாம் அரசாங்கத்துக்கு. அப்படி எல்லா குற்றங்களும் என்னடா இவர் தான் அந்த நேரத்தில் அங்க முதலமைச்சராக இருந்தார். நிறைய பேர் தான் சத்தம் போடுறாங்க பாராளுமன்றத்தில். இவர் கொஞ்சம் அதிகமா செய்திருக்கிறார் போல தெரியுது. மற்றது இன்னொன்று, இவர் மீது 3 குற்றச்சாட்டுகள், ஏற்கனவே இருந்த 2 குற்றச்சாட்டுகள் அதுல நீதிமன்றம் வழங்கப்பட்டது. இப்ப நீங்க சொன்ன வழக்குல தான் கைது செய்தார்கள். இதுக்கு முன்னதாக 2 வங்கிகள் வந்து அனுசரணை கொடுத்திருக்கின்றன. அந்த அனுசரணைக்காக வழங்கப்பட்ட பணம் இருக்குதானே, அதை அவர் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு நிறுவனத்துல போட்டாராம் என்று அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. அதுக்கு பிணை வழங்கப்பட்டது. ஆனாலும் கூட இந்த நீங்க இப்ப வாசித்த அந்த செய்தி இருக்குது, அதுதான் உள்ள போடப்பட்ட பிணை இல்லை. பிரதான தலைப்பு வந்து கிடக்குது. சர்வதேச தடைகள் தொடர வேண்டும், அரசாங்கம் முயற்சிக்காத வரை அவசியம், மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்து. அதே மாதிரி ஏப்ரல் 22, 23, 24 தினங்களில் தபால் மூல வாக்கெடுப்பாம உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு. கட்டளை பிறப்பித்த பொன்சேகா மீது ஏன் தடை விதிக்கவில்லை? அடிச்சார் பார் விமல் வீரன் கேள்வி கேட்டிருக்கார். ஏன் அவர் மீது சந்தேகம் பெறதாம், அவர் மீதும் நீங்க தடை ஏன் விதிக்கவில்லை? அவர்கிட்ட பேர் இல்ல, நிறைய பேர் அந்த விஷயத்தை பற்றி பேசினார்கள் தான். அவர்கிட்ட பேர் இதுல இல்ல அப்படின்னு. நாமல் ராஜபக்சவினுடைய கிரீஸ் வழக்கன ஒரே நாளில் 2 நீதிபதிகள் விலகிட்டாங்களாம். அது என்னன்னா, அந்த ரக்பி விளையாட்டை ஊக்குவிக்கிறதா கூறி ஒரு இந்திய நிறுவனத்திடமிருந்து, அதாவது இந்த கிறிஸ் நிறுவனத்திலிருந்து 70 மில்லியன் ரூபாவை பெற்று தவறா பயன்படுத்தினார். அந்த வழக்கு தான் இவர் மீது இருக்கிறது. இதுலதான் நீதிபதிகள் 2 பேர் விலகி இருக்கிறாங்க. இப்ப புதிய நீதிபதிகளை நியமிக்க போறாங்க. அமெரிக்க தூதுவர் ஸ்ரீகோத்தா விஜயம் தலதா வஜ்ரவுடன் கலந்துரையாடலாம். ஸ்ரீகோத்தாக போயிருக்கிறார். தென்னக்கோன் பதவி நீக்கம் விவகாரம் பிரேரணை ஒழுங்கு பத்திரத்தில் உள்ளிருப்பாமன்னா, மிலேனியம் சிட்டி விவகாரம் உதவி பொலிஸ் அத்தியட்சர் குலஸ்ரீ உடுகும்பல விடுதலையா? இது ஒரு பழைய ஒரு வழக்கு தான். பல ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை பெற்றிருக்கிறார். அதாவது இவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த வீட்டு தொகுதிக்குள்ள புகுந்திருக்கிறார். அங்க புகுந்து பார்த்தா அங்க சில அந்த புலனாய்வு துறையினர் இருந்திருக்காங்க. இவருக்கு தெரியாத புலனாய்வு துறையினர் இருந்தாங்கண்டு இப்ப இல்லாம அதுக்குள்ள போயிட்டு பிறகு அதை வெளிப்படுத்திட்டாராம். புலனாய்வு துறையினர் அப்படின்றவர்கள் ரகசியமா இருக்க வேண்டியவர்களாம். அவர்கள் இருக்கிறாங்கன்றதை இவர் சொல்லி பெயர்களை வெளியிட்டாராம். அது பிழையாமட்டு தான் இவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை என்றா குற்றமற்றவர் என்று அறிவிக்கப்பட்டது. பிரித்தானியா தடை அரசியல் நாடகம் கருணா அம்மான் தெரிவிச்சிருக்கிறோம். அரசியல் நாடகம், அந்த நாடகத்துல நடித்தவர்கள் யாருன்னு தெரியாது. அவர் இன்னொன்று சொல்லியிருக்கிறார், கிழக்கை கைப்பற்றி விடுவோம் என்று அச்சம் கொண்டு விட்டார்கள். அந்த மகேந்திர பாகுபலி படத்துல கதைக்கிற மாதிரி சொன்ன பேசுறேன். கிழக்கை கைப்பற்றி விடுவார்கள் என்று அச்சம் கொண்டு விட்டார்கள். உட நண்பர் தானே? யார்? இல்ல சும்மா எல்லாம் சொல்லப்படாது. ஓகே. உயிரை படையம் வைத்தவர்களிடம் பொறுப்பு கூறலை கோருகிறார்கள். பிரித்தானியா தடைத்துறவில் வசந்த கலந்த கூட இந்த செய்தி வந்திருக்கட்டா. தடை விதிப்புக்கு பிரித்தானியா தமிழர் பேரவை வரவேற்பு என்கின்ற செய்தியும் வந்திருக்கா. எடுத்து படிக்கிறேன்டா. பிரதான தலைப்பு செய்தியாக, யுத்தத்தில் ராணுவ தளபதியாக இருந்த பொன்சேகாவுக்கு ஏன் தடை விதிக்கவில்லை என்று பிரிட்டனின் தடை விதிப்பில் சந்தேகம் உள்ளது
உள்ளதாக கூறுகிறார் விமல் வீரவன்ச. விமல் வீரவன்ச. விமல் வீரவன்ச இல்ல விமல் வீரவன்ச. ஏன் பேரை பிள்ளையா வாசிக்கிறீங்க? பேரே பேப்பர் படிக்கிற அப்படி தான் நாமளும் டூமடுவாரு. சரி சரி. எங்களுக்கு இஷ்டமா நான் வாசிப்பேன். பிரிட்டனுக்கான விஜயதேவின் பதிலை அமெரிக்க தூதுவர் மாற்றி அமைத்தாரா? சந்தேகம் எழுப்பும் கம்பன் விலை. இவங்களுக்கெல்லாம் சந்தேகம் வருதுண்ணா. விமல் வீரவன்ச மற்ற உதய கம்பன் விளைவுக்கெல்லாம் சந்தேகங்கள் வருதுண்ணா. 2ஆம் நம்பர்காரங்களா இருப்பாங்களோ ஒருவேளை. அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இல்லையா? அதையும் சொல்லி இருக்கிறார். அப்படியோ? பிரித்தானியாவுக்கு எதிராக கை உயர்த்துறதுக்கு அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இல்லையா? முதுகெலும்பு இல்லையா? பிரிட்டனின் அநீதிகளுக்கு நீதி வழங்கப்படவில்லை என்று முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணா கூட தெரிவிச்சிருக்காருன்னா. அதே மாதிரி கருணாமாண்ட செய்தியும் இதுல வந்திருக்கா. பிரிட்டன் திரை ஒரு அரசியல் நாடகமாமண்டா. வாக்காளர்களுக்கு செலவிடக்கூடிய தொகை மன்னாருக்கு 74 ரூபாய், அம்பாறைக்கு 160 ரூபாய் என்கிற செய்தியும் வந்து கிடக்கு. அதே மாதிரி தமிழர்களுக்கு எதிரான போரில் ஜேவிபியும் யுத்த குற்றவாளி என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்லியிருக்கு. தடையை எதிர்க்கட்சியினர் அரசியலாக்க முயற்சியாம் என்கிற செய்தியும் வந்திருக்குன்னா. மீனவர் பிரச்சனை மரபு ரீதியாக தொடர்கிறது இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லியிருக்கிறார். இதுக்கு ஒரு முடிவு வேணுமென்னா என்ன? நாங்கள் இந்த கடலுக்கு நடுவில் கோடுகிற வேலைக்கு போவோமா? ஒரு வேலை வெற்றிடம் இருக்கா? ஒரு சரியான வேலை நீ வரக்கூடாது, அங்கால பக்கம் நாங்க வரக்கூடாது. ஒரு வேலையை கட்டி விட்டா விஷயம் முடிஞ்சது. 339 உள்ளூராட்சி சபைகளுக்கும் ஏப்ரல் 22, 23, 24 தபால் மூல வாக்களிப்பு. தயாராங்க மக்களே. அதிக தேயிலை ஏற்றுமதி மூலம் இலங்கையை பின்னுக்கு தள்ளியது இந்தியா. எங்கப்பா பாத்தீங்களா அண்ணா? வடக்கு மீண்டும் வளர்ச்சி பாதையிலேயா ஆளுநர் தேவநாயகம் கூறுகிறார். மனித பேரவலத்தை ஏற்படுத்தியோரை பாதுகாக்கவே சிவப்பு கட்சி முயற்சியாம். பேரவலத்தை ஸ்ரீநேசன் எம்பி தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி ரவிகரன் எம்பியின் கடும் எதிர்ப்பால் இல்மனைட் அகல அனுமதி மறுப்பாம். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தலைவர் விலகினாராம். ஒரு செய்தியும் வந்து கிடக்கு. இந்த மருந்து சம்பந்தமான விஷயங்கள் தட்டுப்பாடு வரப்போதான். நாடு நேற்று பார்த்தோம் அந்த செய்திகள். இலங்கையில மருந்துக்கும் தட்டுப்பாடு வரப்போகுதான். மற்ற அந்த மருந்து கொள்வனவு சம்பந்தமாக ஒரு நிறுவனத்தை தெரிவு செய்தது சம்பந்தமா சில விஷயங்கள் வெளியில வந்திருக்கு. அமைச்சராக இருக்கும்போது கேஹலி ரம்புக்கில் தான் குறிப்பிட்ட அந்த நிறுவனத்திடமிருந்து மருந்துகளை கொள்வனவு செய்யுங்கன்னு சொன்னாராம் என்றெல்லாம் நிறைய பேர் சொல்லி அப்படியான விஷயங்கள் நேற்று அதிகம் பரபரப்பாக பேசப்பட்டது. சரி, அப்ப திங்கட்கிழமை சந்திக்கிறேன். சரி, போட்டு வரேன். நன்றி, பாய், டாடா. ஓகே. பேப்பர் படியம் போலாம்.